ஓ பாவி, உனது காலம் முடிந்துவிட்டது. இப்போது உனது பாவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும். நண்பர்களே, இன்று நாங்கள் உங்களுக்கு கருட புராணத்தில் விவரிக்கப்பட்ட பயங்கரமான நரகங்களையும் அங்கு வழங்கப்படும் மிகவும் பயமுறுத்தும் தண்டனைகளையும் பற்றி கூறப்போகிறோம். இதைக் கேட்கும்போது உங்கள் ஆன்மாவும் நடுங்கும். நண்பர்களே, கண்களை மூடி வாழ்க்கையின் கடைசி மூச்சு விடப்படும் அந்த தருணத்தை கற்பனை செய்யுங்கள். அப்போது யமதூதர்கள் நம் நுட்பமான உடலை இழுத்து செல்கின்றனர். ஒரு விசித்திரமான நடுக்கம், பயம் உள்ளது. ஆனால் உடல் பின்னால் விடப்பட்டுவிட்டது. இப்போது நம் தோள்களில் தொங்குவது பாவங்களின் மூட்டை மட்டுமே. யமதூதர்கள் நம்மை பயங்கரமான பாதையில் இழுத்து சென்று வைதரணி நதிக்கரைக்கு கொண்டு வருகின்றனர். ஒரு சிவப்பு நிற துர்நாற்றம் நிறைந்த நதி. அதில் சாணம், இரத்தம், மலம், சிறுநீர் எல்லாம் பாய்கிறது. புண்ணியம் சிறிது இருப்பவர்களுக்கு பசுவின் வாலை பிடித்து தரப்படுகிறது. மற்ற ஆன்மாக்கள் அந்த துர்நாற்றத்தில் மூழ்கி மிதந்து நடுங்கியபடி கடந்து செல்கின்றனர். இது முதல் பாடம். வாழ்நாள் முழுவதும் நாம் புனிதமான கோமாதாவை மதித்தோமா அல்லது அவமதித்தோமா? அதுவே இங்கு நமது படகாகவோ அல்லது சுமையாகவோ மாறுகிறது. நதியைக் கடந்தவுடன் தொலைவில் எங்கும் பரவிய இருள் தெரிகிறது. அது கண்களை மட்டுமல்ல, ஆன்மாவையும் விழுங்கிவிடும் இருள். அங்கு முன்னால் யமராஜனின் அரசவை உள்ளது. அங்கு சித்ரகுப்தர் நமது முழு வாழ்க்கை வரலாற்றை படித்து தீர்ப்பு வழங்குகிறார். எந்த பாவம் நம்மை எந்த நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. பின்னர் ஒரு பெரிய கருப்பு வாசல் திறக்கப்படுகிறது. நரக பயணம் தொடங்குகிறது. கருட புராணம் 18 முக்கிய நரகங்களை விவரிக்கிறது. வாருங்கள், ஒவ்வொரு நரகத்திற்கும் சென்று ஒவ்வொரு சிறிய பாவத்திற்கும் எவ்வளவு பெரிய கணக்கு கேட்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். முதல் நரகம் தாமிஸ்ரம். இது இருளின் கடல். இவ்வளவு அடர்த்தியான இருள் கையை முன்னால் வைத்தாலும் தெரியாது. கணவன், மனைவி, சகோதரர், நண்பர் யாராக இருந்தாலும் யாருடைய பணத்தையோ மரியாதையோ மோசடியாக பறித்தவர்கள் இங்கு தள்ளப்படுகிறார்கள். இரும்பு சங்கிலிகள் பாவியை கட்டி யமதூதர்கள் அவரை கடினமான சுவர்களில் மோதி இழுக்கின்றனர். இருளில் திசையறியாமல் தவிப்பது, உள்ளுக்குள் மூச்சு திணறல், மனதில் முளைவிடும் பச்சாதாபத்தின் நெருப்பு, இவையே இந்த நரகத்தின் உணவு. இந்த இருளின் மிகவும் ஆழமான பகுதி அந்த தாமிஸ்ரம். குடும்பத்தினரையோ பாதுகாப்பில் உள்ளவர்களையோ உணவு, அன்பு, பாதுகாப்பு இல்லாமல் வைத்தவர்கள் இங்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்களின் கண்களில் எரியும் கருப்பு பொருள் ஊற்றப்படுகிறது. அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு திணித்த இருளை இங்கு அனுபவிக்கின்றனர். ஒவ்வொரு கணமும் ஒளிக்காக தவிக்கின்றனர். ஆனால் ஒரு துளி ஒளியும் கிடைப்பதில்லை. அடுத்தது ரௌரவம். இது கூச்சலின் கடல். இங்கு கூர்மையான நகங்கள், பளபளக்கும் கண்கள், இரும்பு பற்கள் கொண்ட நரக உயிரினங்கள் பாவிகளை கிழித்து தின்கின்றன. அப்பாவி மக்களை வன்முறை செய்தவர்கள், உயிரினங்களை துன்புறுத்தியவர்கள் இங்கு அலறுகின்றனர். ரௌரவத்தை விட கடுமையானது மகாரௌரவம். இங்கு உருகிய இரும்பு கலங்களில் பாவிகள் வேக வைக்கப்படுகின்றனர். கொடுங்கோலர்கள், அப்பாவிகளின் உழைப்பை சுரண்டி செல்வந்தர்களானவர்கள் இங்கு தலைகீழாக தொங்கவிடப்படுகின்றனர். எண்ணெய் கொதிக்கும்போது தோல் உரிந்து மீண்டும் உருவாகி மீண்டும் கொதிக்கப்படுகிறது. கும்பிபாகம். இந்த நரகத்தின் பெயரை கேட்டாலே சூடான இரும்பு தவளையில் கொதிக்கும் எண்ணெய் நினைவுக்கு வருகிறது. பெற்றோரை அவமதித்தவர்கள், குறு சேவையில் வெறுப்பு கொண்டவர்கள் இங்கு தள்ளப்படுகின்றனர். பெரிய கலங்களில் கொதிக்கும் எண்ணெய் உள்ளது. அதன் நீராவி கண்களை எரிக்கிறது. பாவி மேலே மிதக்க முயற்சிக்கும்போது யமதூதர்கள் இரும்பு கருவிகளால் மீண்டும் கீழே தள்ளுகின்றனர். காலசூத்திரம். இங்கு பூமி எரியும் எரிமலை போல உள்ளது. மேலே 100 சூரியன்களின் வெப்பம் அசாதாரண எரியை உருவாக்குகிறது. திருடர்கள், பொய் சாட்சி கூறியவர்கள், உண்மையை அழித்தவர்கள் இங்கு தலைகீழாக தொங்கவிடப்படுகின்றனர். இரும்பு கயிறுகள் தோலை கிழிக்கின்றன. அசிபத்திரவனம். இது இரும்பு வாள்களின் அடர்ந்த முள்காடு. மதத்தின் மறைவில் தவறான செயல்கள் செய்தவர்கள், பொய்யான சாமியார்களாக உலகை ஏமாற்றியவர்கள் இங்கு ஒவ்வொரு அடியிலும் வெட்டப்படுகின்றனர். இரத்தத் துளிகள் மரங்களில் பட்டு சீறுகின்றன. வாள்கள் மேலும் கூர்மையாகின்றன. சூகரமுகம். இங்கு பன்றி முகம் கொண்ட யமதூதர்கள் பேராசை பாவிகளை வெட்டி தரையில் வீசுகின்றனர். ஊழல் நிர்வாகிகள், லஞ்சம் வாங்கியவர்கள், மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இங்கு நிரந்தரவாசிகள். ஒவ்வொரு முறை உறுப்பு வெட்டப்பட்ட பிறகு உடல் மீண்டும் இணைகிறது அடுத்த வெட்டுத் தொடருக்கு. அந்தகூபம். விருந்தினரையோ புகலிடம் தேடியவரையோ அவமதித்தவர்கள் இங்கு தள்ளப்படுகின்றனர். ஆழமான கிணறு.
பாசி படிந்த சுவர்கள், கீழே பயங்கரமான பாம்புகள், தேள்கள். விழுந்தவுடன் ஊசிகள் உடலை துளைக்கின்றன. இருளில் கூச்சல் எவ்வளவு உரத்தது என்று பாவிக்கு தெரியாது. வாதவம். இங்கு நெருப்பு மற்றும் கடுமையான குளிர்காற்று இணைகிறது. மற்றவர்களுக்கு கோபம், அவதூறு, கேலி செய்தவர்கள் இங்கு தங்கள் நாவின் குற்றத்திற்கு பலன் அனுபவிக்கின்றனர். ஹிமசீதம். இங்கு தாங்க முடியாத குளிர் அலை அடிக்கிறது. இரக்கமற்றவர்கள் இங்கு குளிர்ந்த நீரில் மூழ்கடிக்கப்படுகின்றனர். எலும்புகள் உடையும் போல உணர்கிறது. ஊர்த்துவபாஜம். பாவியை தலைகீழாக தொங்கவிட்டு ஆரங்களால் வெட்டுகின்றனர். குருவையோ கோவிலையோ அவமதித்தவர்களின் ஆணவம் இங்கு உருகுகிறது. தூமப்ரம். போதை, விஷம், மாசு பரப்பியவர்களின் இலக்கு இது. இங்கு துர்நாற்றம் நிறைந்த புகை ஒவ்வொரு துவாரத்திலும் புகுந்து மூச்சை திணற வைக்கிறது. ஆலயம். இரும்பு வலைகளில் எரியும் நெருப்பு சுற்றி எழுகிறது. பெண்களை அவமதித்தவர்கள், திருமண உறுதிமொழியை மீறியவர்கள் இங்கு தங்கள் காம நெருப்பில் எரிகின்றனர். பிருஷ்டம். பெரிய பாறைகள் முதுகில் விழுத்தப்படுகின்றன. தொழிலாளர்களின் உரிமையை பறித்தவர்கள், ஏழைகளை ஒடுக்கியவர்களின் ஆணவம் இங்கு நசுக்கப்படுகிறது. சந்தஷம். வதந்திகளை பரப்பியவர்களுக்கு இந்த நரகம். இங்கு சூடான இரும்பு கம்பிகள் உடலை தாக்குகின்றன. நாக்கு மீண்டும் மீண்டும் துளையிடப்படுகிறது. தபனம் மற்றும் மகாதபனம். இவை 2 நரகங்களிலும் நெருப்பின் வெப்பம் உச்சத்தில் உள்ளது. தவசிகளை, உண்மை தேடுபவர்களை துன்புறுத்தியவர்கள் இங்கு நெருப்பில் மூழ்கியிருக்கின்றனர். சம்சாரம். கொதிக்கும் எரிமலை நதியில் விபச்சாரிகள், குடும்ப அழிப்பவர்கள் எரிந்து மூழ்குகின்றனர். கூடகட்டம். துர்நாற்றமுள்ள இந்த நரகம் லஞ்சம், நேர்மையின்மையால் சமுதாயத்தை புண்படுத்தியவர்களின் இறுதி இடம். இரும்பு சவுக்கால் அடிக்கப்படுகிறது. தோல் உரிந்தாலும் உடல் மீண்டும் இணைகிறது. கிருமிபோஜம். நண்பர்களை ஏமாற்றியவர்கள், முதுகில் குத்தியவர்களுக்கு இந்த நரகம். புழுக்கள் உடலை தின்கின்றன. ஆனால் தூக்கமோ நினைவோ கிடைப்பதில்லை. லாலாபக்ஷம். பொய் சாட்சி, நேர்மையின்மையால் பிழைப்பு நடத்தியவர்களுக்கு இங்கு கொதிக்கும் எரிமலை உள்ளே ஊற்றப்படுகிறது. விலோ. இரும்பு வாள்கள் உடலில் இரத்தத்தை உறிஞ்சுகின்றன. கொலையாளிகள், மாமிசத்திற்காக உயிரினங்களை துன்புறுத்தியவர்கள் இங்கு இரத்தத்தை பருகப்படுகின்றனர். சூகர நரகம். பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு இது. பன்றி முகம் கொண்ட யமதூதர்கள் பாவியை ஈட்டியால் தூக்கி வீசுகின்றனர். ஆயபானம். கொதிக்கும் எண்ணெய் குளத்தில் மோசடி வணிகர்கள் மூழ்கடிக்கப்படுகின்றனர். சாரமியா தானம். பசித்தவர்களை புறக்கணித்தவர்களை நரக நாய்கள் கடித்து தின்கின்றன. ஊதகம். நதிகளை மாசுபடுத்தியவர்களுக்கு அமில நீர் உடலை உருக்குகிறது. வஹ்னிஜ்வாலா. மிகவும் வன்முறையாளர்களுக்கு எரியும் நெருப்பு கடல். மரணம் உடனடியாக வருவதில்லை. நெருப்பு மீண்டும் மீண்டும் எரிக்கப்படுகிறது. வைதரணி நதியை கடப்பது பாவ ஆத்மாக்களுக்கு எளிதல்ல, மாறாக அது அவர்களின் தண்டனையின் ஒரு பகுதியாகும். வாழ்க்கையில் எந்தவொரு நற்செயலையோ புண்ணியத்தையோ செய்யாத ஆத்மாக்களை யமதூதர்கள் இந்த நதியின் கரையில் விட்டுவிடுகிறார்கள். மேலும் யமபுரிக்கு செல்ல ஆத்மாதானே முயற்சிக்க வேண்டும். இத்தகைய பாவ ஆத்மாக்கள் பயத்தால் நடுங்கியபடி இரத்த நீரில் எரியும் இந்த நதியில் இறங்க முயற்சிக்கும் போது அவர்களின் துன்பங்கள் உச்சத்தை அடைகின்றன. கருட புராணம் கூறுகிறது, நதியில் இறங்கியவுடன் பாவ ஆத்மா சூடான இரத்தத்திலும் கொதிக்கும் சீழிலும் மூழ்க ஆரம்பிக்கிறது. அப்போது கரையிலிருந்து முதலைகளும் பெரிய இறைச்சி உண்ணும் பறவைகளும் ஆத்மாவை கடித்து குதற முனைகின்றன. 4 புறமும் பயங்கரமான புழுக்களும் அட்டைகளும் ஆத்மாவின் உடலில், சூட்சும உடல், ஒட்டிக்கொண்டு வேதனை அளிக்கின்றன. ஆத்மா பசி மற்றும் தாகத்தால் தவிக்கிறது. ஆனால் அங்கு குடிப்பதற்கு இரத்தமும் அழுக்கும் மட்டுமே உள்ளன. ஆகவே பாவிகளின் நிலை அவ்வளவு பரிதாபமாகிறது. அவர்கள் வேறு வழியின்றி அந்த இரத்தமும் சீழும் நிறைந்த நதியின் திரவத்தை குடிக்க ஆரம்பிக்கின்றனர். இதை நினைப்பதற்கே இதயம் நடுங்குகிறது. ஆத்மா எவ்வளவு தவித்து இரத்தம் குடிக்க வேண்டியிருக்கும் என்பதை கற்பனை செய்யுங்கள். இந்த நதியில் விழும் பாவ ஆத்மாக்களுக்கு உடனடியாக எந்த மீட்பும் கிடைப்பதில்லை. அவர்கள் தவித்து மீண்டும் மீண்டும் ஆழமான சுழல்களில் மூழ்கி கீழே பாதாளத்திற்கு செல்கின்றனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து மேலே வருகின்றனர். மீண்டும் ஏதாவது நீர்வாழ் உயிரினம் அவர்களை இழுத்துச் செல்கிறது. அவர்களின் பரிதாபமான அழுகைகள் எதிரொலிக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் வருவதில்லை. இவ்வாறு வைதரணியைக் கடப்பது ஒரு பயங்கரமான யாதனையாக மாறுகிறது. கருட புராணத்தின் கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஆத்மாவிற்கு சிறிதளவு புண்ணியம் மீதமிருந்தாலும் ஆரம்பத்தில் சிறிது தூரம் யமலோக பாதையில் நடந்து சென்ற பிறகு வைதரணியைக் கடக்க உதவி கிடைக்கலாம். ஆனால் புண்ணியம் மிகவும் குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருப்பவர்கள் அந்த கரையில் எல்லையற்ற காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும்.
இத்தகைய பாவ பிரேதங்கள் காலவரையின்றி வைதரணியின் கரையில் இருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இறுதியாக காலப்போக்கில் யமராஜாவின் தூதர்கள் முடிவு எடுத்து அவர்களை பிடித்து இழுத்து இந்த நதியின் வேகமான ஓட்டத்தை கடக்கச் செய்கின்றனர். இந்த வற்புறுத்தப்பட்ட கடத்தல் கூட குறைவான வேதனையாக இல்லை. யமதூதர்கள் அந்த ஆத்மாக்களை அடித்து தள்ளி இரத்த வடிவ நதியில் தள்ளி மறுபுறம் இழுத்துச் செல்கின்றனர். இந்த முழு செயல்முறையில் ஆத்மாவிற்கு எண்ணற்ற ஆண்டுகள் தொடர்ந்து வேதனையில் இருப்பது போல உணர்கிறது. ஏனெனில் அங்கு நேரத்தின் கணக்கு வேறுபடுகிறது. எந்த ஆத்மாவிற்கு புண்ணியமோ உதவியோ இல்லையோ அவர்களுக்கு வைதரணியை கடப்பது மிகவும் கடினமாகவே, கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகவே உள்ளது. கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஆத்மா வைதரணியை கடக்காவிட்டால் அது யமராஜாவின் சபைக்கு செல்ல முடியாது. யமலோகத்தில் நுழைய இந்த படியை முடிக்க வேண்டும். ஏதாவது காரணத்தால் ஆத்மா வைதரணியிலேயே தடைப்பட்டால், உதாரணமாக அதன் குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளை செய்யவில்லை என்றால் அல்லது எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றால், அத்தகைய சூழ்நிலையில் அது முன்னேற முடியாது. இத்தகைய ஆத்மாக்கள் யமபுரிக்கு செல்ல முடியாது, பூமியில் மீண்டும் பிறக்கவும் முடியாது. அவை இடையில் தடைப்பட்டு பிரேத யோனியில் அலைந்து திரிகின்றன. இதனால்தான் இந்து மதத்தில் மரணத்திற்கு பிறகு உடனடியாக இறுதி சடங்குகள் மற்றும் அதைத் தொடர்ந்து சிராத்தம் போன்றவற்றை செய்ய வலியுறுத்தப்படுகிறது. இதனால் எந்த ஆத்மாவும் தற்காலிகமாக கூட அலைவதற்கு கட்டாயப்படுத்தப்படாமல் இருக்கும். உலகில் யாரும் மீட்பவராக இல்லாவிட்டால் வைதரணி போன்ற நதியை கடப்பது சாத்தியமற்றது. ஆனால் இறைவன் தன் கருணையால் சில வழிகளை வழங்கியுள்ளார். அதன் மூலம் ஆத்மா இந்த பயங்கரமான நதியை கடக்க முடியும். கருட புராணத்தின் உபதேசங்களின்படி வாழ்க்கையில் செய்யப்பட்ட புண்ணிய செயல்களே மரணத்திற்கு பிறகு வைதரணியை கடப்பதற்கு உண்மையான உதவியாக இருக்கின்றன. தானம், புண்ணியம் செய்தவர்கள் இந்த நதியை ஒப்பீட்டளவில் எளிதாக கடந்து விடுகிறார்கள். குறிப்பாக கோதானம், பசுதானம் இதில் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. சாஸ்திரங்கள் கூறுகின்றன, மரணத்திற்கு பிறகு ஆத்மா வைதரணி கரையை அடையும் போது அதை கடக்க ஒரு படகு அல்லது தாரணி தோன்றுகிறது. வைதரணியை கடப்பவர் ஆத்மாவிடம் கேட்கிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தானம் செய்தீர்களா என்று. ஆத்மா பசு தானம் செய்திருந்தால் அவருக்கு படகில் அமர வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் அந்த பயங்கரமான நதியை பாதுகாப்பாக கடந்து விடுகிறது. ஆனால் ஆத்மா பசு தானம் செய்யவில்லை என்றால் அந்த படகு அவரை திட்டி கரையில் விட்டுவிடுகிறது. பின்னர் ஆத்மாதானே நதியில் இறங்க வேண்டியிருக்கும். இதனால்தான் இந்து மத நூல்களில் இறுதி நேரத்தில் தானம் செய்ய வேண்டும் என்று சிறப்பு விதி கூறப்பட்டுள்ளது. இதை வைதரணி தானம் என்றும் அழைக்கின்றனர். மரணத்திற்கு முன் அல்லது மரணத்திற்கு உடனே ஒரு அழகான பசுவை தானமாக வழங்குவதால் ஆத்மாவிற்கு வைதரணியை கடக்க பசுவின் வால் அல்லது கொம்பு ஆதாரமாக அமைகிறது. மேலும் அது பாதுகாப்பாக கடந்து விடுகிறது. உண்மையில் பசுவை தானமாக வழங்க முடியாவிட்டால் பொன்னால் ஆன பசுவை தானமாக வழங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல இடங்களில் மரணத்தின் 11வது நாளில் இந்த தானம் செய்யப்படுகிறது. இந்த பழக்கம் மிகவும் முக்கியமானது. இதை தவறாமல் வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும். தானத்திற்கு மேலாக மற்ற புண்ணியங்களின் பலனும் ஆத்மாவிற்கு வைதரணியை கடக்க உதவுகிறது. கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளபடி அன்னதானம், வஸ்திரதானம், பணதானம், பூஜை, யாகம் போன்றவற்றைச் செய்தவர்களுக்கு அந்த புண்ணியங்களின் பலனாக இந்த பயணத்தில் ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைக்கிறது. சில சமயங்களில் அவர்களுக்கு தானாகவே ஒரு படகு கிடைக்கிறது அல்லது ஒரு தேவதூதர் வழிகாட்டுகிறார். புண்ணியம் அதிகமாக உள்ளவர்கள் தெய்வீக படகில் எளிதாக கடந்து விடுகிறார்கள். உண்மையில் நல்ல செயல்கள் வாழ்க்கையில் ஒரு பாலமாக செயல்படுகின்றன. இது இந்த பயங்கரமான நதியின் இரு கரைகளையும் இணைக்கிறது. பல மத நூல்களில் மரணத்தின் போது இறைவனின் பெயரை ஸ்மரணம் செய்து அல்லது ஒரு உண்மையான குருவின் சரணாகதியில் உயிரை விடுவது ஆத்மாவின் பயணத்தை எளிதாக்குகிறது என்று கூறப்பட்டுள்ளது. கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒரு பாவி கூட உண்மையான குருவின் பின்பற்றுபவராக இருந்தால் அந்த குரு கருணையால் அவரது கையை பிடித்து இரக்கத்தையும் பலத்தையும் வழங்கி இந்த நதியை கடக்க உதவ முடியும். குரு அல்லது இறைவனின் பக்தி இறுதியில் ஆத்மாவை அந்த பரம சக்தியுடன் இணைக்கிறது. இதன் ஒளி மிகவும் இருண்ட வைதரணியை கூட கடக்க வல்லது. ஒரு நபர் குவன்ய செய்ய முடியவில்லை என்றால் அவரது உறவினர்கள் சிராத்தம் போன்றவற்றைச் செய்வதன் மூலம் இறந்த ஆத்மாவிற்கு பலம் வழங்க வேண்டும் என்று மத நூல்கள் அறிவுறுத்துகின்றன. கருட புராணம் கூறுகிறது, தனது கைகளால் செய்யப்பட்ட தான புண்ணியங்கள் சிறந்த பலனை தருகின்றன. நோயுற்றிருக்கும் போது அல்லது மரணத்தின் போது ஒருவர் தானம் செய்தால் அது 100 மடங்கு பலனை தருகிறது. ஆனால்
மரணத்திற்குப் பிறகு மகன் போன்ற உறவினர்கள் அவரது பெயரில் தானம் செய்தால் அது சாதாரண பலனை மட்டுமே தருகிறது. ஆகவே புத்திசாலித்தனம் என்பது வாழ்க்கையில் தர்ம செயல்களைச் செய்வதே ஆகும். ஆனால் ஏதாவது காரணத்தால் ஒருவர் இதை செய்யவில்லை என்றால் அவரது குடும்பத்தினர் பசுதானம், உப்பு, இரும்பு பாத்திரங்கள், நிலம், அன்னம், நெய் போன்றவற்றை இறந்தவரின் பெயரில் தானமாக வழங்கலாம். இந்த தானங்கள் கருட புராணத்தில் மிகவும் நன்மை பயக்கும் என்று கூறப்பட்டுள்ளன. குறிவாக உப்பு தானம் பரலோகத்தின் வாசல்களை திறக்கும் என்று கூறப்படுகிறது. சிராத்தத்தில் பிண்டதானம், கங்கை நீர், துளசி இலை மூலம் பித்ரு ஆத்மாவிற்கு சாந்தி அளிக்கப்படுகிறது. இந்த செயல்களால் ஆத்மாவிற்கு சிறிது திருப்தி கிடைக்கிறது, மேலும் அது தனது துன்பப் பயணத்தை தொடர முடியும் என்று நம்பப்படுகிறது. குடும்பத்தினர் இந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் ஆத்மா வைதரணி கரையில் நீண்ட நேரம் தவிக்க நேரிடலாம். ஆகவே கருட புராணம் மரணத்திற்குப் பிறகு செய்யப்படும் செயல்களை நம்பாமல் வாழ்க்கையில் நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கிறது. இன்றைய காலத்தில் மத நூல்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு விரதம் பிரபலமாக உள்ளது. இது வைதரணி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. இது மார்கழி மாதத்தின் கிருஷ்ண பக்ஷத்தின் ஏகாதசி என்று செய்யப்படுகிறது. இந்த விரதத்தில் இறைவனையும் பசுவையும் வணங்கி பசுவை தானமாக வழங்குவர். இந்த விரதத்தைச் செய்வதன் மூலம் ஒருவர் தனது வாழ்க்கையில் வைதரணியை கடப்பதற்கு ஆசி பெறுவார் என்று நம்பப்படுகிறது. மேலும் வாரணாசி போன்ற தீர்த்த ஸ்தலங்களில் அல்லது கயாவில் பிண்டதானம் செய்பவர்கள் தங்கள் பித்ருக்களை வைதரணி உள்ளிட்ட அனைத்து நரக யாதனைகளிலிருந்தும் விடுவிக்க முயற்சிக்கின்றனர். உண்மையில் வைதரணியை நினைவு கூறுவது நமது பித்ருக்களின் கடமையை நினைவூட்டுகிறது. கருட புராணத்தில் வைதரணி நதியின் விவரணம் வெறும் பயமுறுத்தும் கதையல்ல, மாறாக இதன் பின்னால் ஆழமான ஒழுக்க மற்றும் ஆன்மீக செய்தி உள்ளது. வைதரணியை கடப்பது மோட்சமோ அல்லது சுவர்க்கமோ பெறுவதற்கு ஒரு படியாகும். ஆத்மா இந்த தடையை கடந்தால் யமராஜாவின் சபையில் அதன் செயல்களுக்கு நீதி வழங்கப்படுகிறது. பின்னர் அது சுவர்க்கத்திற்கு அல்லது நரகத்திற்கு எங்கு அனுப்பப்பட வேண்டுமோ அங்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் வைதரணியில் மூழ்குவது ஆத்மாவிற்கு தனது பாவங்களை அனுபவிக்காமல் மோட்சம் கிடைக்காது என்பதை காட்டுகிறது. இத்தகைய பயங்கரமான யாதனையின் விவரணம் சாஸ்திரங்களில் உள்ளது. இதனால் நாம் பாவச் செயல்களை தவிர்க்க வேண்டும். கருட புராணம் தெளிவாக எச்சரிக்கிறது, தர்மமற்ற பாதையில் செல்வதன் விளைவு எவ்வளவு துன்பகரமானது என்பதை. ஒரு மனிதன் இதை புரிந்து கொண்டால் அவன் பாவச் செயல்களுக்கு பயப்பட ஆரம்பிப்பான். பாவிகள் இந்த வைதரணி நதியை உண்மையில் பார்த்தால் உடனே பாவச் செயல்களை விட்டு நற்செயல்களை நோக்கி திரும்புவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த கதையை கேட்பதன் நோக்கம், நாம் வாழ்க்கையில் ஒரு புண்ணிய வைதரணியை உருவாக்க வேண்டும். இதனால் மரணத்திற்கு பிறகு இந்த உண்மையான வைதரணியின் வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்காது. வைதரணி நதியின் மத முக்கியத்துவம் கோ மாதாவின் மகிமையை நினைவூட்டுவதிலும் உள்ளது. சனாதன தர்மத்தில் பசு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் கோ சேவையும் கோ தானமும் பல பாவங்களை போக்குகின்றன. வைதரணியை கடப்பதில் கோ தானத்தின் பங்கு காட்டப்பட்டு நமது சாஸ்திரங்கள் கோ வம்சத்தின் மீது கருணை காட்ட வேண்டும் என்று கற்பிக்கின்றன. இதேபோல் தானம், புண்ணியம், பக்தி மற்றும் நற்குணத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. கருட புராணத்தில் உள்ள நரக விவரணங்களை கேட்டு புரிந்து கொள்வதன் மூலம் மனிதன் சத்தியம் மற்றும் தர்மத்தின் பாதையில் நடப்பது சிறந்தது என்ற முடிவுக்கு வரலாம். தர்மமயமான வாழ்க்கை வாழும் ஆத்மாவிற்கு மரணத்திற்கு பிறகு வைதரணி போன்ற எந்த தடையும் வராது. மாறாக தெய்வீக பாதைகள் வழியாக அது தனது இறுதி இலக்கை அடைகிறது. இறுதியாக வைதரணி கதை நமக்கு இறைவனின் சரணாகதியின் மகிமையையும் கற்பிக்கிறது. கருட புராணத்தில் இறைவனின் பெயர் ஜபிப்பதால் வைதரணியிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நேரடியாக கூறப்படவில்லை என்றாலும் மற்ற சாஸ்திரங்களும் புனிதர்களும் எப்போதும் இறைவனின் பெயர் ஜபிப்பதை நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கும் படகாக்க கூறியுள்ளனர். இறைவனின் பெயரில் அவ்வளவு சக்தி உள்ளது. அது யமராஜாவின் கருணைக்கு கட்டுப்படுத்தப்படுவதில்லை. வாழ்நாள் முழுவதும் இறைவனின் பக்தியில் ஈடுபடுபவர், உண்மையான இதயத்துடன் பிராயச்சித்தம் செய்பவர் மற்றும் அனைத்து உயிரினங்களிலும் பரமாத்மாவை பார்த்து அவர்களுக்கு துன்பம் அளிக்காதவர், அத்தகையவருக்கு காலப்போக்கில் வைதரணியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தவறுதலாக சில பாவங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் பிராயச்சித்தமும் இறைவனின் சரணாகதியும் அந்த பாவங்களை போக்க முடியும். கருட புராணத்தின் மற்ற பகுதிகளில் பிராயச்சித்தத்தின் முக்கியத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பாவிகளை நரக யாதனைகளிலிருந்து காக்கும் பாதையை வழங்குகிறது. உண்மையில் வைதரணி நமக்கு வாழ்க்கையை சீர்படுத்தவும் நற்செயல்களின் கங்கையை பாய்ச்சவும் இறை பக்தி என்ற படகில் ஏறி பரம இலக்கை நோக்கி செல்லவும் உத்வேகம் அளிக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே,
வைதரணி நதியின் இந்த பயங்கரமான கதையைக் கேட்டு மனதில் இயல்பாக பயம் ஏற்படலாம். ஆனால் சாஸ்திரங்கள் நம்மை பயமுறுத்தி துன்பப்படுத்த விரும்பவில்லை, மாறாக சரியான பாதையை காட்ட விரும்புகின்றன. வைதரணியின் காட்சி நமது செயல்களின் விளைவுகளை ஒரு உயிரோட்டமான அனுபவமாக உணர்த்துகிறது. இதிலிருந்து உத்வேகம் பெற்று நாம் வைதரணி போன்ற துர்கதியை அனுபவிக்க வைக்கும் செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. இன்று நாம் உயிருடன் இருக்கிறோம். நமக்கு புண்ணியம் சம்பாதிக்க, பரோபகாரம் செய்ய, சத்தியமும் கருணையும் கொண்ட பாதையை பின்பற்ற வாய்ப்பு உள்ளது. கோதானம், அன்னதானம், சேவை, பிரேமை மற்றும் பக்தியுடன் நாம் நமது ஆத்மாவிற்கு அமிர்த நீர் போன்ற வைதரணியை உருவாக்க முடியும். அதை கடப்பது எளிதாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கருட புராணத்தில் பகவான் விஷ்ணு வழங்கிய விவரணம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் நல்வழியாகவும் உள்ளது. இதன் உண்மையான பொருளை நாம் புரிந்து கொண்டால் மரணத்திற்குப் பிறகு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையிலேயே அமைதியையும் நல்வழியையும் பெற முடியும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என்று எழுதுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு நன்றி.